மீட்கும் ஸ்டாலினின் குரல், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் நாடாளுமன்ற தொகுதி பரப்புரை பொதுக்கூட்டம் திருவண்ணாமலை திருவள்ளுவர் சிலை முன்பாக நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டம் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி, தமிழ்நாடு அரசு கொறடா முனைவர் கோவி செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கோவி செழியன், திருவண்ணாமலையில் நடைபெறும் பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றி மாநாடா அல்லது பாசிசம் ஒழியட்டும் என்று சொல்லுகின்ற கண்டன கூட்டமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவில் தொண்டர்களும் பொதுமக்களும் நிறைந்து காணப்படுவதாக நெகிழ்ச்சியை தெரிவித்தார். சென்னை அடுத்த செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம். இவர் தனது காரில் செம்பாக்கத்திலிருந்து மேடவாக்கம் வழியாக வேளச்சேரி சென்று கொண்டிருந்தார். மேடவாக்கம் மேம்பாலத்தில் அதிவேகமாக திருப்ப முயலும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தில் உள்ள தடுப்புகள் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஸ்ரீராம் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். உடனடியாக அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடந்த காரை நிமிர்த்தி போக்குவரத்தை சரி செய்து விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள புளியம்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த கனகராஜ் மகன் காட்டுராஜா. 14 வயதுடைய இவர் சோலைசேரி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் காட்டுராஜா தனது நண்பர்களுடன் ஊரின் தென்பக்கம் உள்ள ஐயர் என்பவரது கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார். நீச்சல் நன்றாக தெரிந்த இவர் குளித்துக் கொண்டிருக்கும் போது வலிப்பு நோய் ஏற்பட்டு அப்படியே தண்ணீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சங்கரன்கோவில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேரம் போராடி காட்டுராஜாவை சடலமாக மீட்டனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு இதுகுறித்து சங்கரன்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் திருப்பூர் அருகே உள்ள மானூர் பகுதியில் கோவில் திருவிழாவில் பங்கேற்க வந்துள்ளார். இவர் நேற்று இரவு மதுபோதையில் வெளியே சுற்றித் திரிந்தபோது எதிர்பாராத விதமாக தடுப்பு சுவர் இல்லாத தரை கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். கிணற்றில் தண்ணீர் இல்லாத நிலையில் உள்ளே விழுந்த அவர் பலத்த காயத்துடன் அசைய முடியாமல் இரவு முழுவதும் அங்கேயே தப்பித்துள்ளார். பின்னர் இன்று பிற்பகல் அந்த வழியாக சென்ற நபர்கள் கிணற்றில் இருந்து சத்தம் கேட்டதை அறிந்து உள்ளே பார்த்தபோது ரஞ்சித் படுகாயத்துடன் விழுந்து கிடப்பதை கண்டுள்ளனர். அவரை காப்பாற்ற முயன்றபோது உள்ளே விஷநாகங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி ரஞ்சித்தை மீட்டனர். மேலும் முதலுதவி சிகிச்சை செய்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் நடைப்பயணம் மறைமலை நகரில் மேற்கொண்டார். அவருக்கு வரும் வழியெல்லாம் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் அருகே மேடை அமைத்து கேரள மேளம், கரகாட்டம் மற்றும் மேள தாளங்களுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு காவி மற்றும் பச்சை நிறத்தில் தொடுக்கப்பட்ட 25 அடி மலர் மாலையை கிரேட் மூலம் அண்ணாமலைக்கு அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறைமலை நகரில் பேசிய அண்ணாமலை, திமுக அறிவித்த 511 வாக்குறுதிகளில் 20 வாக்குறுதிகளை கூட செயல்படுத்தப்படவில்லை. உக்ரைன் நாட்டில் மாணவர்களை காப்பாற்றியதாக பொய்யை சொல்லி 2000 கோடி பொய்க்கணக்கு எழுதியுள்ளதாக விமர்சித்து பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜம்மு செல்கிறார். காலை 11:30 மணியளவில் ஜம்முவில் மௌலானா ஆசாத் ஸ்டேடியத்திற்கு வருகை தரும் அவர் ரூபாய் 32,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல்லை நாட்டி நாட்டுக்கு அவற்றை அர்ப்பணித்துள்ளார். அதன்படி ஜம்முவின் விஜய்பூரில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை, செனாப் ரயில்வே பாலம், தேவிகா நதிநீர் திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைக்கிறார். நிறைவு பெற்ற சாலை, ரயில் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக பணியில் சேர்ந்த 1500 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிப்பது, கடன் தள்ளுபடி, ஓய்வூதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ என்ற பெயரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட அமைச்சர்களுடன் விவசாய சங்கத்தினர் கடந்த 8, 12 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர்.
ஆனால் அதில் முன்னேற்றம் காணப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை டெல்லி செல்லும் போராட்டம் தொடரும் என விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 40ம் நமதே நாடும் நமதே என்பதை உறுதி செய்யும் விதமாக மிக எழுச்சியோடு பிரம்மாண்டமாக தமிழ்நாடெங்கும் நடந்தேறியுள்ளன உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டங்கள். வெற்றிகரமாக இந்த கூட்டங்களை ஒருங்கிணைத்த மாவட்ட கழக செயலாளர்கள், கழக முன்னணியினர் என அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றி. 2024 தேர்தல் வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த 100 நாட்களும் மிக முக்கியமானவை. கடமையுணர்வோடு ஓய்வின்றி உழைப்போம், இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை தீவுத்திடலை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நிபந்தனைகளுடன் நடத்திக் கொள்ள எந்த தடையும் கிடையாது. எந்தெந்த தேதிகளில் இந்த பந்தயத்தை நடத்துவது என்பதை அரசு முடிவு செய்து கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதே நேரம் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சுற்றியுள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த கார் பந்தயத்திற்காக அரசு செலவிட்டுள்ள ரூபாய் 42 கோடியை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். இந்த பந்தயத்துக்கான முழு செலவையும் தனியார் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று எதிர்வரும் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த பந்தயத்தை நடத்திக் கொள்ள ரூபாய் 15 கோடியை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் அரசுக்கு டெபாசிட் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் உத்தரவின் பேரில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலை செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்து நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 கோடி உறுப்பினர்கள் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதிய வாக்காளர்கள் மற்றும் மகளிர் உள்ளிட்ட வாக்காளர்கள் அனைவரையும் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அக்கட்சி தலைவர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.